தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து பல கோவில்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட முதன் முறையா வெளியே ஒரு கோவிலுக்கு வந்திருக்காங்க டாரட் ரீடர் சாரா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம் சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். எப்பவுமே டாரட் ரீடிங், முருகன் மெசேஜ் இப்படியே இருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் வெளியே கோவிலுக்கு முருகனை தேடி வந்திருக்கோம். என்ன காரணம்? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம ரொம்ப நாள் பிளான் பண்ண ஒரு விஷயம் இல்லையா. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவர் இடத்துலதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா திருப்பூர். ஆமா, பிளானே கிடையாது இன்னைக்கு இங்க வந்தது கூட. பிளான் பண்ணதும் நம்ம கிட்டத்தட்ட 1 year கிட்ட ஆயிடுச்சு நம்ம இந்த அவுட்டோர் பிளான் பண்ணி. ஸோ இந்த நேரம் இந்த நாள்ல இவர்கிட்ட தான் தொடங்கணும்ன்றது அது அவருடைய உத்தரவு. அவரு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ முருகர் பத்தி, அதாவது முருகர் மெசேஜ்லாம் சொல்றோம். ஆனால் முருகருடைய புராதன கோவில்கள்லாம் நிறைய இருக்கு. நிறைய விஷயங்கள் அங்க இருக்கிற மக்களுக்கு தேவைப்படும். ஸோ அதன்படி நம்ம வந்து முருகர் கோவில், சிவன் கோவில்லாம் புராதன கோவிலை எடுத்து நம்ம பேசலாம் அப்படின்றது தான் இது மெயின் ரீசனே. கண்டிப்பா மேம். மேம், எவ்வளவு கோவில் இருக்கு. வல்லக்கோட்டை முருகன் ஏன், என்ன ஸ்பெஷல்? வல்லக்கோட்டை முருகர்னாலே இப்போ இந்த முருகருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இந்தியாவிலே வந்து பெரிய, அதாவது கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய முருகர் வந்து இவருதான். மூலவர் முருகர் இவருதான் அப்படின்றது. ஏன்னா இவர் வந்து உள்ள 7 அடி இருப்பாரு. நம்ம பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரியே பிரமிப்பா இருக்கும். அந்த 7 அடி முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட இருப்பாரு. அது ரொம்ப ஸ்பெஷல். இப்போ வந்து முருகர் கோவில் நம்ம பர்சனலான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா முருகர் கோவில் போறோம், அது ஓகே. குடும்பத்துக்காக போகணும், எனக்கு ஒரு நல்ல குடும்பம் வேணும், என்னோட குடும்பம் தழைக்கணும், ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கணும், இந்த மாதிரி வேண்டவங்களுக்கு, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு தான் எப்பவுமே உகந்ததா இருக்கும். ஸோ இங்க இருக்கிறவர் வந்து அந்த 3 பேருமே நல்லா பிரம்மாண்டமா இருப்பாங்க. கண்டிப்பா மேம். வல்லக்கோட்டை அப்படின்னும் பொழுது முன்னாடி நான் கேட்ட மாதிரிதான் எவ்வளவோ கோவில்கள் இருக்கு. இந்த கோவிலுக்குன்னு தனியா ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா? இப்ப முருகன் ஹைட்டா இருக்காரு, ஓகே. குடும்பத்துல இருக்க ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா ஓகே. இதை தள்ளி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க இருக்கு? இதை தவிர்த்து வந்து வெளியில பெருமாள் இருப்பாரு. குலத்தாங்கரைக்கு முன்னாடியே பெருமாள் இருப்பாரு. பெருமாள் இருப்பாரு. ஆமா, இப்ப சமீபத்துல நான் நிறைய விஷயங்கள் கேட்கிறேன் மேம். எங்க முருகர் கோவில் இருந்தாலும் அங்க சிவலிங்கம் இருக்கும், சிவன் இருப்பாருன்ற தாண்டி பெருமாள் இருக்காருன்னு சொல்றாங்க. பெருமாளுக்கும் முருகருக்கும் என்ன கனெக்ஷன்? கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். நான் வந்து இதை யாருக்கு எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா டு பி ஹானஸ்டா சொல்றேன், முருகரும் பெருமாளும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் நினைப்பேன். 2 பேரும் வேற வேற கிடையாது. வேற வேற ஆளுங்க, குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மாத்தி இருக்கிறாங்க அப்படிதான் நான் நினைப்பேன். ஏன்னா 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே சிமிலாரிட்டி தான் இருக்கும். ஆமா, திருப்பதியில இன்னைக்கு வரைக்குமே ஒரு சர்ச்சை கூட இருக்கு. ஆமா. ஸோ அதனால அப்ப இவர் இருக்காரு, ஓகே, அவரும் இருப்பாரு, அவரும் இருக்கதான் செய்வாரு. ஸோ அந்த கான்செப்ட் படி போயிடலாம். ஓகே. வேற என்ன சன்னதிகள் இங்க இருக்கு? நம்ம எப்படி வழிபாடு? பெரிய விநாயகர் இருப்பாரு. அந்த விநாயகர் நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல போய் பார்க்கும் போதே, அதாவது நிறைய கோவில்ல வந்து விநாயகர் இருப்பாங்க, சிலை இருக்கும். நம்ம வந்து நிறைய கோவில்ல அதை கடந்து கூட போயிடும், விநாயகரை கண்டுக்காமலே மூலவர்கிட்ட போயிடும். நீங்க அப்படி கிடையாது, விநாயகருக்கு ஒரு சல்யூட் வச்சுட்டு தான் போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா உட்காந்துட்டு இருப்பாரு வெளியே. எல்லாருமே பிரம்மாண்டமா. ஆமா, பிரம்மாண்டமா இருப்பாரு. ஸோ அது தவிர்த்து மயில் உள்ள வந்து சுற்றி வரும். மயில் வந்து நம்ம பார்க்கலாம். சென்னையில மயிலா? ஆமா, கோவில் உள்ளே மயில் வந்து பார்க்கலாம். இங்க உள்ள வந்து அதே மாதிரி பைரவர் உள்ள வருவாங்க. நாய்க்குட்டிகள் இருக்கும், பூனைக்குட்டிகள் இருக்கும். ஸோ எல்லா ஜீவராசிகளுக்கும் உகந்த ஒரு இடம் இது. கோவில்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு பொதுவானது அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு இடமா இது வந்து இருக்கும். கண்டிப்பா மேம். மேம், நிறைய விஷயங்கள் சாரா மேம் வெளியே சொல்லிட்டு இருந்தாலுமே, சாரா அப்படின்னாலே எல்லாருக்கும் டாரட் ரீடர், யூனிவர்சல் மெசேஜ் சொல்றவங்க, யூனிவர்ஸ் மெசேஜ் சொல்றவங்க, ஏஞ்சல்ஸ் கார்டு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறவங்க, இவ்வளவுதான் தெரியும். ஆனா நீங்க அதை தள்ளி ஒரு விஷயம் முருகர் மெசேஜ் அப்படின்னு நம்மளுடைய நேயர்களுக்காக பிரத்யேகமா கொடுக்க ஆரம்பிச்சோம். முருகர் மெசேஜ்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்ப முருகர் வழிபாடு வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த டிராவல் எப்படிப்பட்டதா இருக்கு மேம்?
நான் வந்ததுலேருந்தே முருகர் மெசேஜ் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா முருகரும் நானும் வேற வேற இல்லை, அப்படிதான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தானே வந்தது எனக்கு எல்லாமே, பிறப்பு டு எல்லாமே. என்னை சுற்றி ஏதாவது முருகர் விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போத்துல இருந்தே. வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு புதுசா இருக்கும், தெரியாது. இப்போ நான் வந்து வரும்போதே முருகர் சொற்பொழிவாளரா வந்திருந்தேன்னா அப்போ வந்து அது ஈஸியா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் டாரோ ரீடிங் ப்ரெடிக்ஷன் மூலயமா வந்ததால, ஸோ அது ஃபாரின் கல்ச்சர் பேஸ் பண்ணதால, ஸோ நான் எனக்கும் முருகருக்கும் அப்போ சம்மந்தம் இல்லை. அப்போ திடீர்னு எடுத்து பேசுகிறாங்களே, கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே முருகர் மெசேஜ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஈவன் வேர்ல்டுலேயே முருகருக்கான ஒரு ஸ்பெஷல் கார்டு உருவாக்குனது நாம தான். கண்டிப்பா கண்டிப்பா. So அது வந்து நேயர்களுக்கே தெரியும். ஆமா, ஒரு இதுவாவே எடுத்தேன் நான், ஒரு சபதம் மாதிரி எடுத்து முருகருக்காக கார்டு உருவாக்கணும். 54 கார்டு, அதுவும் அதுல வந்து ஒன்னொன்னு ஒரு மெசேஜ். 48 நாள் விரதம் இருந்து மெடிடேஷன்ல முருகரை மனசுல சொல்ல அது எடுத்தது. ஸோ அப்போ அது வந்து முருகருடைய அந்த பிறப்புலேருந்து கனெக்டிவிட்டி இல்லாமல் அது நடக்காது இல்லையா? ஸோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரி தெரியாத மக்களுக்கு வந்து சொல்கிறேன். கண்டிப்பா மேம். இது தள்ளி ஒரு விஷயம் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். இந்த தலைமுறையா வேல் பூஜை செய்யற குடும்பத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. இப்ப நீங்க அதை கையிலையும் எடுத்திருக்கீங்க. நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறோம், பாராயணம் பண்றோன்றத தள்ளி வேல் பூஜை, இந்த ஒரு ஸ்பார்க் எங்க இருந்து தொடங்குச்சு மேம்? அதேதான், அது பிறப்புலே இருந்திருக்கு இல்லையா? ஆனா நடுவுல வந்து நம்ம வளர்ந்தது, கல்யாணம், குடும்பம், குழந்தை, அதெல்லாம் நம்ம அதை பெருசா எடுத்துக்கல. ஸோ எப்போ நம்ம இந்த விஷயத்துக்குள்ள தீவிரமா இறங்க ஆரம்பிச்சோமோ, இது கூட ஃபேன்ஸ் மீட் தான், ஆனஸ்டா சொல்றேன், ஃபேன்ஸ் மீட் தான் ஒன்று ரெடி பண்ணலான்னு இருந்தது. நம்மளே கூட நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி. ஸோ அது திடீர்னு என்னன்னா, முருகர் நீ ஃபேன்ஸ் மீட் மட்டும் நடத்த போறியா, அது உனக்கானதா ஆயிடும், வர மக்களுக்கு நீ ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன செய்யறது முருகா அப்படின்னு மனசுக்குள்ளே பேசுவேன். வேல் பூஜை பண்ணு, யார் வேணான்னா, நான் கையில் எடுக்கிறதா, நடத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. நீ பண்ண, நான் பின்னாடி இருந்து பார்த்துக்கிறேன். வந்த எல்லாருக்கும் வேலும் கொடுத்தோம். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம செய்வோம், நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக வந்து செய்வோம். ஸோ அதுதான் அதனுடைய அந்த வழியில் நம்ம என்னதான் வந்து வேற தேசத்துக்கு போனாலும், ஈவன் மதமே மாறினாலும், நம்ம வந்த ரூட் ஆணி வேர் இருக்கு இல்லையா, அது நம்மளை விட்டு போகாது. அதை நம்ம பின் தொடர்ந்துகிட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. கண்டிப்பா மேம். வல்லக்கோட்டம் முருகன், இந்த முருகன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அதிசயம் செய்திருப்பாருன்னு இருக்கும் இல்லையா? அப்படி என்ன அதிசயம் செய்தார்? 1 2 சொல்லலாம். ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்க கேட்கும் போதே 1 2 சொல்லலாம், என்ன சொல்றது தெரியலையா அப்படின்னு. ஏன்னா இங்க ஒரு வாட்டி நான் வரும்போதும் ஒரு விஷயம் எனக்கு புதுசா நடந்துகிட்டே இருக்கும். சுமார் எத்தனை முறை வந்திருப்பீங்க? நான் இங்க நிறைய டைம் வந்திருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வருவோம். ஏன்னா பக்கத்துல இருக்கிறதுனால, பக்கத்துனா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஆனா வீக்லி ஒன்ஸ் இங்க வந்துருவோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் இது இன்னும் என்ன ஸ்பெஷல்னா, வெள்ளிக்கிழமை இந்த முருகரை வந்து விரதம் இருந்து வழிபடணும். அப்படி வழிபட்டீங்கன்னா தரையில இருக்கவங்க கூட கோட்டையை கூட பிடிச்சிடலாம். ஏன்னா இதனுடைய வரலாறே அதான். ஒரு மன்னருடைய ஆணவத்தை அடக்கி நாரதர் முனிவர் வருவாரு. ஒரு மன்னர் இருப்பாரு. அந்த மன்னர் வந்து நாரத முனிவரை கண்டுக்க மாட்டாரு. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு அசுரர், அவர் வந்து உலகத்தெல்லாம் சுத்தி சக்சஸ் பண்ண ஒரு அசுரர் வருவாரு. அவர்கிட்ட வந்து இவர் ட்ரிகர் பண்ணி விட்டுருவாரு. நீ என்னதான் உலகத்தை சுத்தினாலும் இந்த மன்னரை உன்னால வெற்றி காண முடியுமா? இந்த இடத்த ஆண்டுகிட்டு இருந்த மன்னர். அவரை ட்ரிகர் பண்ணவும் இவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய ஒரு சோசை இறக்கி அந்த மன்னனை வந்து இது பண்ணிடுவார், டிஃபீட் பண்ணிடுவாரு. ஸோ அந்த மன்னர் போய் அந்த பர்சன் கிட்டே, சம்மந்தப்பட்ட பர்சன் கிட்டே சொல்லும் போது எப்படி இருந்தாலும் மண்டிடணும் இல்லையா? அப்போ வந்து நீ வந்து இந்த முனிவரை தேடி போய் பாரு, அவரு உனக்கு ஒரு வழியை காமிப்பாருன்னு. ஏன்னா அவர் சொல்லிதான் இவர் வந்தாரு. அதுக்கப்புறம் இவர் தேடி அந்த நாரத முனிவரை வந்து பிடிச்சி கேட்கும் போது, நீ இருக்கக்கூடிய இடத்துலயே ஒரு பாதிரி மரம் இருக்கு. ஸோ அந்த மரத்து கீழே முருகர் இருக்காரு. அங்க நீ வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து உன்னுடைய பூஜையை சரிவர பண்ணு, நீ இழந்ததை விட பெருசா மீட்டெடுக்கலாம் அப்படி சொல்லி அந்த மன்னர் அதை ஃபாலோ பண்ணி மறுபடியும் இந்த இடத்த கைப்பற்றி பெரிய கோட்டையெல்லாம் உருவாக்குனாரு அப்படின்ற ஒரு புராதன வரலாறே இருக்கு. ஸோ அப்போ இந்த முருகர் நம்மளுடைய ஆணவத்தை அழிச்சு, எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு, நம்ம தேடி அலைஞ்சு ஓடும் போது எதுவுமே கையில கிடைக்காது. ஒரு கட்டத்துல உயிர் தாண்டா மிச்சம், எனக்கு எதுவுமே வேணாண்டா, ஏதாவது கிடைச்சா கிடைட்டும், இல்லைன்னா கூட போட்டோம் உட்காரும் பார்த்தீங்களா, அப்போதான் பெரிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து வாய்ந்தவங்க எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த சந்திச்சுதான் வந்திருக்காங்க. ஸோ அதை கொடுக்கக்கூடியதான் இந்த வல்லக்கோட்டை முருகர்.
வெள்ளக்கோட்டை முருகர் வந்தாச்சு, தரிசனம் செஞ்சாச்சு. யாருமே எதிர்பார்க்கல. நம்ம வந்த நாள் இன்னைக்கு சஷ்டி. ஆமா, சஷ்டினாலே முருகருக்கு ரொம்ப உகந்தது இல்லையா? வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த கோவில்ல முருகருக்கு சிறப்பு? இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அதை நான் சொன்ன மாதிரி இப்ப உள்ள நீங்க பாத்தீங்க இல்லையா எப்படி இருந்தாரு, மனிதன் வரை. ஆமா, நம்ம அந்த கண்ணு கூட அவர் என்ன நம்மள பாக்குற மாதிரியே இருந்தது. அப்படி தத்ரூபமா இருப்பாரு. பார்க்கும் போது ரொம்ப மங்களகரமா இருப்பாரு. 2 பேரோட 3 பேரும் நிப்பாங்க. இந்த சிறப்பே பாத்தீங்கன்னா அவர் தான் சிறப்பே. அவரை பாக்குறதுதான் சிறப்பே. அவரை பார்த்துட்டாலே நம்மளையே அறியாம ஏதோ ஒரு புத்துணர்ச்சி நம்மளுக்கு ஏற்படும். என்னை பொறுத்த வரைக்கும் அவரை பாக்குறதுதான் சிறப்பே. மேற்கொண்டு வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பானது. இங்க வரவங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வந்து ஒரு 6 வாரம் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வந்துட்டு கூட 7வது வாரம் முருகருக்கு நம்ம என்ன செய்யறோமோ எது செய்யறோமோ 2 விஷயம் பானகம். ஒண்ணு பானகம் வந்து முருகருக்கு பானகம். ஆமா, 2 விதமான பானகம் இருக்கு. பால் ஒண்ணு, தண்ணியில ஒண்ணு. ஒண்ணு வந்து தண்ணி, வெல்லம், எலுமிச்சை, ஏலக்காய் இதை கொண்டு செய்யற பானகம் ஒண்ணு. இந்த விரதம் இருந்து நம்ம ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டு கொடுக்குற பானகம்லாம் என்னன்னா பால், பனங்கற்கண்டு, ஏலக்காய், பச்சை கற்பூரம். இந்த 4 பொருளையும் பச்சை கற்பூரம் கொஞ்சம் தான் போடணும், ரொம்பலாம் போடக்கூடாது. நிறைய பேர் அதுவே தெரியாது. இந்த 4த்தையும் போட்டு நல்லா சுண்ட காய்ச்சி நம்ம கையால எவ்வளவு நம்மளால முடியுமோ அதை வந்து எடுத்துட்டு வந்து இங்க எல்லாருக்கும் நம்ம அந்த 7வது வாரம் கொடுக்கணும். 6 வாரம் விரதம் இருந்து 7வது வாரம் கொடுக்கணும். இது வந்து பொதுவா சிறுவாபுரியிலே இதை வந்து செய்வாங்க. சோ அது வந்து சொந்த வீடு, கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அது வந்து செய்வாங்க. இது ஒண்ணு இருக்கு. இங்க வந்து நம்ம இந்த விஷயம் செய்யும் போது நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கும். சோ ஏதோ ஒரு இலக்கு இருக்கும், பெரிய விஷயத்த சாதிக்கணும்னு இருக்கும், ஒரு கோட்டையை பிடிக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கும். சோ அது மாதிரி எப்பேற்பட்ட பெரிய விஷயங்கள் காரியங்கள் நடக்கணும்னாலும் இந்த விரத முறையை ஃபாலோ பண்ணி இந்த 7வது விரதம் இதை கொடுத்து நம்ம நிறைவு பண்ணும் போது கண்டிப்பா முருகர் நடத்தி கொடுப்பாரு, உள்ள இருக்கவர் நடத்தி கொடுப்பாரு. அதுதான் இந்த கோவிலினுடைய ஸ்பெஷல். சோ இந்த விரதம் இருந்து செய்யணும்ன்றது அதுக்கு ஒரு சூட்சுமம் இருக்கு. அதனால வெள்ளிக்கிழமை வர்றது எல்லாருக்கும் தெரியும், இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பட் இந்த விரத முறை இந்த 6 வாரம் வந்து 7வது வாரம் இதை கொடுத்து நிறைவு பண்றது அது ஒரு சூட்சமம். அதை செய்யும் போது கண்டிப்பா எப்பேற்பட்ட காரியங்களும் நிவர்த்தி ஆகும். மேம், பொதுவாவே முருகர் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமைனா முருகர் கோவில் அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனா நீங்க மாறா வெள்ளிக்கிழமை, வல்லக்கோட்டை முருகனுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்றீங்க. இதுல ஏதாவது விஷயம் இருக்கா மேம்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப விசேஷமானது முருகருக்கு. செவ்வாய்க்கிழமை வந்து அந்த செவ்வாய்க்குரிய காரகன் முருகர் அப்படின்றதுனால, செவ்வாய் அதிபதி முருகர்ன்றதால செவ்வாய் வந்து அது யூஸ்வலா இருக்கக்கூடியது. ஆனா வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப சிறப்பு. இப்ப எந்த விதமான ரிலீஜியஸ்ல இருக்கவங்களும் ஸ்பிரிச்சுவாலிட்டி விஷயங்களை ஃபாலோ பண்றது வெள்ளிக்கிழமையில தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வெள்ளி மட்டும்தான் சிறப்பான விஷயம். ஆன்மீகத்துக்கு வெள்ளிக்கிழமை தான் சிறப்பு. அப்ப அந்த முருகரை வந்து ஆன்மீகத்தோட நம்ம வெள்ளிக்கிழமை அந்த சில முக்கியமான விஷயங்கள் செய்யும் போது கண்டிப்பா அது 100% கை கூடும். கண்டிப்பா மேம். நம்ம கோவில் உள்ள வரும்போதே நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நீங்க வேணா பாருங்க, இப்ப நம்ம போறோம், காலியா இருக்கும், முருகர் நமக்காகவே இருப்பாரு, நம்ம வெளியே வந்தோடனே அவ்வளவு கூட்டம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சான்ஸே இல்ல. நான் சொன்னது கூட வீட்டுக்கார தான் சொன்னாரு. ஆமா, நீங்க சொன்னது அப்படியே நடந்தது. நம்ம வெளியே வரும், என் கண்ணு முன்னாடி அவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் கோவில்ல இருக்காங்க. நம்ம உள்ள வரும்போது கூட இவ்வளவு பேர் இல்ல. இந்த ஒரு கனெக்ஷன், இந்த பாண்டிங் சொல்லுவாங்கல்ல, இப்ப எனக்கும் எங்க அம்மாக்கும் இருக்கு, எனக்கும் என் அப்பாவுக்கும் இந்த பாண்டிங் இருக்குன்னு சொல்றத தள்ளி உங்களுக்கும் முருகனுக்கும் இப்படி ஒரு பாண்டிங் வந்தது? நான் அது 2-3 இடத்துல சொல்லிட்டேன், உங்ககிட்ட சொல்ல, நம்ம மீடியால சொல்ல. நான் முருகரை பார்க்க வரேன்னாலே இப்போ சிவ கோயிலுக்கு போறேன், மத்த எந்த கோயில் போனாலும் அப்படியே சிம்பிளா போயிடுவேன், எதுவுமே பண்ண மாட்டேன். முருகர் கோயிலுக்கு வரேன்னா மட்டும் ஃபுல் மேக்கப் போட தான் போவேன். அது வந்து என் வீட்லயே சொல்லுவேன், என் ஆளை பார்க்க போறேன், நான் என் ஆள் உள்ள இருக்காரு, நான் வந்து மேக்கப் பண்ணிட்டு பிளசன்டபிளா போகணும். ஸோ அப்படிதான் நான் அவரை கனெக்ட் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப கிரேசியாவும் இருக்கலாம், ஆனா முருகரை வந்து எல்லா ரூபத்திலயும் உலகத்துல எடுக்கக்கூடிய தெய்வம்னா முருகர் தான். எப்படி வேணா முருகர் எடுக்கலாம். சோ நான் வந்து என் ஆளு அப்படின்னு எடுத்துப்பேன், நமக்கானவரா எடுத்துக்கலாம். ஆமா, அப்படி எடுத்துதான் உள்ள வருவேன். உள்ள போகும்போதும் நான் கரெக்டா இருக்கேன்னா, ஓகேவா, பர்ஃபெக்டா வரேன்னா, சரி எனக்கு நீ இதை செஞ்சு கொடுத்துரு. ஏதோ ஒண்ணு, ஏதாவது எனக்கு நல்லது நடந்தாலும் அவர்கிட்ட நன்றி சொல்லுவேன், கெட்டது நடந்தாலும் ஏதாவது. இப்ப கூட பாருங்க, ஒரு சஷ்டி இன்னைக்கு நாளைக்கு அப்படி போச்சு. இன்னைக்கு சஷ்டி, நீங்க உங்களுக்கே தெரியாது நாளைக்கு நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் கேலண்டர் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. அத உடனே என்ன சொன்ன பாருங்க, விளையாண்டாரு என்கிட்ட. அப்படிதான் அவரை கொண்டு போவேன் எப்பவுமே. நீங்க வந்து நிறைய விஷயங்கள் முருகர் பத்தி சொல்லிட்டே இருக்கீங்க.
நிறைய யூனிவர்ஸ் மெசேஜ் சொல்ற ஒரு பர்சன் நீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த விஷயத்த கொடுக்க போகுது, இந்த விஷயத்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது, இப்படி சொல்ற நீங்க முருகன் வந்து இந்த விஷயத்த உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க அப்படின்னா அந்த வார்த்தை வந்து முருகன் சொல்லிதான் சொல்றீங்களா? கண்டிப்பா என்னுள்ள முருகர் இருக்காரு, என் மனசுல இருக்காரு. நடிக்குதா? இதுதான் அதுக்கு வந்து சாட்சி. நான் இப்ப சொல்லும் போது நீ என்ன வேணா சொன்னா நாங்க நம்பிடுவோமா? நிறைய பேரு சில விஷமமான ஆளுங்க கேட்பாங்க, அடிச்சுட்டே இருக்கு பாருங்க. என்னுள்ள இருக்காரு, என் மனசுக்குள்ள இருக்காரு, அவர் சொல்றத நான் சொல்றேன். இவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் அதை நம்பி பாக்குற எல்லாருக்கும் அது கரெக்டா இருக்கு. சில விஷயங்கள் நிறைவேறுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பர்சனலா மெசேஜ் பண்ணுவாங்க, உங்ககிட்ட ரீடிங்கே பார்க்கல, ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் தான் வாரம் மாதம்ல வரலன்னா உங்களுக்கும் மெசேஜ், எனக்கும் மெசேஜ் வந்துட்டே இருக்கும். அதை பார்த்துதான் மேம் நான் உயிர் வாழ்றேன், ஏன் வந்து ஒரு வாரம் கொடுக்கலன்னு என்னை வந்து கடிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் விஷயம். ஸோ அது எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் நம்பினதுனாலதான் உண்மையா அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்குள்ள இருந்து அவருக்கு சொல்றாரு, அவ்வளவுதான். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. இன்னைக்கு வல்லக்கோட்டை முருகன் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை செஞ்சுட்டாரு. யாருமே நினைக்கல இவ்ளோ ஃப்ரீயா உள்ள வருவோம், நமக்கு பர்மிஷன் இன்னைக்கு கிடைக்கும், உள்ள போய் முருகனை பார்ப்போம், சஷ்டி அதுவும் இதெல்லாம் நடக்கும்னு நம்ம நினைச்சு பார்க்கல. அந்த அற்புதத்தை இன்னைக்கு முருகன் செஞ்சுட்டாரு. தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், என்னதான் டேரட் ரீடிங்ல நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி கோவில்கள் பத்தியும் அடிக்கடி எங்களுடைய நேயர்களுக்காக அப்டேட்ஸ் கொடுங்க. கண்டிப்பா. பார்க்காத கோவில், தெரியாத கோவிலை பத்திலாம் நம்ம நிறைய பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு, ஒரு கோவில் எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னா அங்க வந்து கூட்டமா போயிட்டு அங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டை இது பண்ணக்கூடாது, ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல கோவில்ல வந்து சுத்தபத்தமா மெயின்டைன் பண்ணணும். ஒரு கோவில்ல சுத்தபத்தமா மெயின்டைன் பண்றவங்களால மட்டும்தான் வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்க முடியும், தன்னோட வாழ்க்கையை சுத்தபத்தமா வச்சுக்க முடியும். ஸோ எந்த கோவிலுக்கு யார் வந்தாலும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சுத்தபத்தமா வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிறவங்களோட அவங்கள நம்ம திட்டுறது கொள்றது எல்லாம் நம்மளுடைய கடமை. கோவில சுத்தபத்தமா வச்சுக்கணும். நான் எந்த கோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் நீங்க தாராளமா எல்லாரும் போங்க, ஆனா சுத்தபத்தமா வச்சுக்கோங்க. எனக்கு அதுதான் வேண்டுகோள். தொடர்ந்து நாங்க எங்க ஆதன் ஆன்மீகம் மூலமாவும் சொல்லி கொண்டு வர ஒரே ஒரு வார்த்தை இதுதான், கோவிலுக்கு எல்லாரும் போங்க, ஆனா தயவு செஞ்சு குப்பை போடாதீங்க. குப்பை போடுறது, கோவில் நம்ம வீடு எப்படி ரொம்ப முக்கியமானதோ அதை விட பல மடங்கு முக்கியமானது நமக்கு கோவில். இந்த கோவில்களை எங்கேயுமே குப்பை போடாதீங்க அப்படின்னு எங்களுடைய நேயர்களுக்கு தாழ்வான வேண்டுகோள் வச்சுட்டு இன்னைக்கு இந்த பதிவை நாங்க முடிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.